மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்க 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்திலேயே இணையிறாங்க. சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது உங்க ராசியே சொல்லணும் அப்படின்போது லார்ட் ஆஃப் 6 அண்ட் 9. அதாவது ருணரோக சத்ருஸ்தானம், பாக்கியஸ்தானம் 2க்கும் அவன் தான் அதிபன் இல்லைங்களா? புத்திசாலித்தனமா சுயஸ்தானத்துல இருக்கான். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 5 அண்ட் 10. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். தொழில் ஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். இவன் சுயஸ்தானத்துல வந்து ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விதத்துல நான் சொன்ன அத்தனையும் நடக்கும். கடைசி அதுல பாதியாவது நடக்கும். நீங்க வந்து அதை கரெக்டா வந்து பிளான் பண்ணி செய்யுங்க. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. மகர ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 10வது ராசி மகரம். இப்போ காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானமாக அமையிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மகரம். அங்கே 4 கிரக சேர்க்கை அப்படின்றதுக்கு என்னென்ன கிரகம் எப்பப்போ வராங்க அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 14 வந்துட்டாரு. மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலத்தை தானே நம்ம மகர சங்கராந்தி அப்படின்னு வழிபாடு பண்ணுறோம். பிப்ரவரி 13 வரைக்கும் இருக்கார். செவ்வாய் ஜனவரி 16லேருந்து பிப்ரவரி 23 வரைக்கும் இருக்கார். சுக்கிரன் ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 6 வரைக்கும். புதன் ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3 வரைக்கும். அங்கே இவங்க 4 பேரும் ஒன்றாவே இணைஞ்சு எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா, ஜனவரி 17லேருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 18 நாட்கள். இந்த 18 நாட்கள் மகரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த 4 கிரகங்கள் சதுர்கிரக சேர்க்கை அப்படிம்பாங்க. நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்கு. பொதுவாக வந்து பாருங்க, இந்த மாதிரி சூக்ஷ்மமான நாட்கள் அப்படின்றது வந்து பாருங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை, ஒரு சில வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிதான் வர்றதுக்கான பிராப்தம் இருக்கு. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18 நாட்களை நீங்க என்ன மாதிரி பயன்படுத்திக்கணும், என்னென்ன விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றத நாங்க தெளிவாவே சொல்லுவோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது பார்த்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்க 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்திலேயே இணையிறாங்க. சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது உங்க ராசியிலேயே நடக்குது. அப்போ உங்க சுயஸ்தானத்திலே நடக்குது. இது என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா, அந்நியன் மாதிரி நம்ம மனசு வந்து பாருங்க, திடீர்னு ரெமோவா மாறுவோம், திடீர்னு அந்நியனா மாறுவோம் அப்படின்ற மாதிரி வரும், திடீர்னு அம்பியா மாறுவோம் அப்படின்ற மாதிரி குணாதிசயமே உண்டு, ப்ளஸ் ஜாஸ்தி உண்டு அப்படின்னா. ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ளஸ் அப்படின்றதுலாம் பார்த்துக்கலாம். மொதல் விஷயம் சூரியன் வர்றாரு பார்த்தீங்களா? சூரியனை பற்றி சொல்லும்போது அவர் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 8, அதாவது அஷ்டமாதிபதி அவன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா சுயஸ்தானத்தில் உட்கார்றான் அப்படின்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் அப்படின்றது சாலிடாக வரும். அதிகாரம் அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அதிகாரம் அப்படின்றது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகாரப்பூர்வமாக உங்களை மாறுவீங்க. இது தொழில் ஸ்தானம். பொதுவாக காலபுருஷனுக்கு மகரம் தொழில் ஸ்தானம் இல்லைங்களா? தொழில் ஸ்தானத்தில் உங்களோட அதிகாரம் அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுப்பு அப்படின்றது அதிகரிக்கும். ஏதோ ஒரு விதத்தில் சாதா ஒரு போஸ்ட்டில் இருக்கீங்க, கொஞ்சம் ஹையர் போஸ்ட்டுக்கு வரதுக்காக வாய்ப்பு உண்டு. அப்போ மற்றவங்களை அதிகாரம் பண்ணி வேலை செய்யறதுக்கான, வேலை வாங்கறதுக்கான பிராப்தமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் இருக்கா? இருக்கு. சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்தா உடல் சோர்வு. நம்மளுக்கு வந்து உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி, எக்ஸாஸ்டாக இருக்க மாதிரி நம்மளுக்கு தோணும். திடீர்னு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்க மாதிரி தோணும். நிறைய பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், ஒர்க்லோடு ஜாஸ்தி, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு சாதாரண போஸ்ட்டில் இருந்தேன். இந்த பெரிய போஸ்ட் கிடைக்குமா கிடைக்குமான்னு ஆசைப்பட்டேன். இப்போ அந்த பெரிய போஸ்ட் கிடச்சிருச்சு. கிடச்ச பின்னாடி தான் அந்த ரகுவரன் சொல்லுவார், ஒரு நாள் முதல்வராக இருந்து பாருங்க. நான் அந்த மாதிரி ஆகிப்போச்சு நம்மளோட மென்டல் ப்ரெஷரு. மண்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய சம்பாதிக்கணும், 4 பேர் முன்னாடி கெத்தாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சிலதை நம்ம ஓவர் கம் பண்ணி தானே ஆகணும். எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து புதன் சுயஸ்தானத்தில் இருக்கா. புதனை பற்றி சொல்லணும் அப்படின்போது லார்ட் ஆஃப் 6 அண்ட் 9. அதாவது ருணரோக சத்ருஸ்தானம், பாக்கியஸ்தானம் 2க்கும் அவன் தான் அதிபன் இல்லைங்களா? புத்திசாலித்தனமான முடிவுகள் அப்படின்றது நான் எடுப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே எனக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா சுக்கிரனும் வந்திருக்கா இல்லைங்களா? அதிர்ஷ்டம் அப்படின்றது எனக்கு வரும். ஆனால் நான் எந்த முடிவுமே எடுக்காமல் சும்மா தேமேன்னு உட்காந்துருந்தேன்னா சக்ஸஸ் ஆகுமா? அதிர்ஷ்டன்றது வருமா? பெரிய போஸ்ட் கிடைக்குமா? செய்யக்கூடிய தொழிலில் லாபம் வருமா? கிடைக்காது. ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். மகரம்
வேலைக்கு கவலைப்படக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது. உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. வேலை செய்யறது அப்படின்றது ஹல்வா சாப்பிட்ற மாதிரி. வேலைன்னா நான் விளக்கார மாதிரிப்பா அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தான். பட் இருந்தாலும் பிளானட்டரி பொசிஷன்ஸ் வச்சு சொல்லணுமே அப்படின்றதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ சக்ஸஸ் அப்படின்ற டெஸ்டினியை ரொம்ப ஈஸியாக அடைஞ்சிடுவீங்க. திஸ் இஸ் ட்ரூ. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், சுக்கிரன் வந்து சுயஸ்தானத்தில் இருக்கான். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 5 and 10. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். தொழில் ஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். இவன் சுயஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அப்படின்போது நிறைய இளம் வயசு மகராசி அன்பர்களுக்கு லவ் வரும். இளம் வயசுக்கு தான் வருமா? அதுக்கெலாம் நாங்கள் கேரண்டி கிடையாது. யாருக்குனாலும் லவ் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், திருமணம் பண்ணிக்கணும். இவ்வளோ நாள் வரைக்கும் நாங்கள் பேச்சுலராக இருக்கோங்க, இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை வருதுங்க. குடும்பம், குழந்தை, ஃபேமிலி, ஒய்ஃபு, கணவரோடு இருக்கணும், இப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஈர்ப்பு வருதுங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. தனயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனயோகம் அப்படின்றது வரத்துக்கு நிறைய பேருக்கு பிராப்தம் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலையில் நாட்டம், இயல், இசை, நாடகம், கலை, இதில் ஒரு நாட்டம் வரும். நம்ம வந்து 2 வீலர் வாங்கலாம், 4 வீலர் வாங்கலாம் அப்படின்னு நிறைய. ஆல்ரெடி 2 கார் இருக்குங்க, எனக்கு திருப்பி ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கணும். ஆடம்பரமான விஷயங்கள் மேலே நாட்டம், ஆர்வம் அப்படின்றது அதிகரிக்கும். அதுக்கும் மேலே சுயஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின் போது நம்ம செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது பண்ணிப்போம். நான் நல்லா தாங்க இருக்கேன், இன்னும் கொஞ்சம் என்ன அழகுபடுத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். லேடிஸாக இருக்கீங்களா, சாலிடாக பியூட்டி பார்லர் போவீங்க, காஸ்மெட்டிக்ஸ் வாங்குவீங்க, அழகு சாதன பொருட்கள். அழகு சாதன பொருட்களே எத்தனையோ இருக்குது இல்லைங்களா? அது நம்ம ஒன்றும் இல்லை, சும்மா தேடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லிப்ஸ்டிக்கில் 1000 வெரைட்டி போடுறாடா, என்னடா இவ்வளோலாம் இருக்கா லிப்ஸ்டிக்கில் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் பியாண்ட் தட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நாட்டம் வரும். நிறைய ட்ரெஸ் வாங்குறது, நம்மளை கொஞ்சம் அழகுபடுத்திக்கிறது, நம்மளை இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அட்ராக்டிவான லுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வரும். இதெல்லாம் நல்லது, தாராளமாக செய்யுங்க. எப்பயுமே இங்கே பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப நல்லா இருக்கோமோ, ப்ளசண்ட்டாக இருக்குமோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். நிறைய பேர் என்ன கூட போடுவாங்க, ஓவர் மேக்கப் அப்படிம்பாங்க. நான் மேக்கப்பே போட மாட்டேன். பட் இருந்தாலும் சிலதுங்க அதை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, என்னோட வீடியோனா அப்படி கமெண்ட் பண்ணோன்னே 10 வீடியோக்கு ஒரு கமெண்ட் வரும். ஓவர் மேக்கப் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு. நான் மேக்கப் போட மாட்டேன். ஆக்சுவலி ஹோமியோபதியில் சில்க் அண்ட் ஸ்டே ஒரு பவுடர் இருக்கும். அந்த பவுடர் போடும்போதே நம்மளுக்கு மேக்கப் லுக் வரும். அதுக்கும் மேலே நான் அதுக்கு திருப்பி கமெண்ட், அதை பார்த்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட் போடுவேன். சி ஆக்சுவலி இட்ஸ் மை விஷ் அப்படின்றத நான் போடுவேன். அவங்கவுங்க வந்து எப்படி அலங்காரம் பண்ணிக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது அவங்களோட சுய உரிமை. அதை நம்ம சொல்லக்கூடாது. நம்ம கமெண்ட் போடுறோம் அப்படின்னா நாங்கள் பேசுறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, பேசுறது தப்பாக இருக்குது அப்படின்னு, இந்த பேசுறதுல இந்த பிரச்சனை அதுதான் போடணுமே தவிர, நீ இப்படி போடாத, நீ இந்த ட்ரெஸ் போடாத, நீ அந்த ட்ரெஸ் போடாத, அதெல்லாம் வந்து திஸ் இஸ் ஃப்ரீ இந்தியா. யாரும் யாரையும் சொல்லக்கூடாது. அதுக்கும் மேலே பேசிக் டீசன்சி தெரியாதவங்க அந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு தோணும், உங்களுக்கு நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணிக்கணும், தாராளமாக பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க. நான் வந்து ஒரு லேடி, அந்த அம்மாவோட பேர் சொல்ல விருப்பப்படல. ஏன்னா ஸ்டில் அந்த அம்மா ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க அரசாங்கத்தில், அரசியலில். அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, நான் வந்து பாருங்கள், காலையில், மதியானம், நைட்டு 3 நேரமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ட்ரெஸ் போடுவாங்களாம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய ஆள், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் அக்சசரிஸ் போடுவாங்களாம். எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் என்னோட கான்ஃபிடென்ட் அதிகமாகுது அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு போட முடியலையே அப்படின்ற வருத்தம் இருக்குது, டைம் இல்லை. ஸோ உங்களை நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பண்ணுங்கள், மற்றவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் நம்மளை வந்து அழகாக அலங்காரம் பண்ணிக்கணும்னு தோணும். ப்ளீஸ் டூ இட். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து செவ்வாயை பற்றி, செவ்வாயும் சேர்ந்துருக்காருங்களே, செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா 4 மற்றும் 11க்கு அதிபன். அப்போ சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் வந்து சுயஸ்தானத்தில் இருக்கிறான் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், வாங்கணும், 2 வீலர் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்லாம் தோணும். இது சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் செய்வீங்க, வாங்கவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். கோவத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் 4 கிரகங்கள் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சத்தியமாக மாற்றம் உண்டு, வாழ்க்கையில் திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நான் சொன்ன அத்தனையும் நடக்கும், கடைசி அதில் பாதியாவது நடக்கும். நீங்கள் வந்து அதை கரெக்டாக வந்து பிளான் பண்ணி செய்யுங்க. கோவத்தை மட்டும் தவிர்த்துருங்க. கோவத்தை தவிர்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் நிறைய உண்டு. கோவப்பட்டீங்க, இரிட்டேட் ஆனீங்க, ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா ப்ளஸ் கொஞ்சம் கம்மியாயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 18 நாட்கள் எக்ஸலண்ட்டாக இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ இந்த பலன்களை கேட்டுட்டு இருக்கோங்கம்மா, நீங்கள் சொன்னது எங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணுறோம், சில முக்கியமான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணுறோம். வீடு கட்டலான்னு நினைக்கிறோம், ஃபாரின் போகலான்னு நினைக்கிறோம், பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகை நட்டு வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம்,
ரெண்டாவது திருமணத்துக்கான ஒரு பிராப்தம் இருக்கான்னு தேடுறோம். அதே மாதிரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைக்குமான்னு பார்க்குறோம். குழந்தை பிராப்தம் இருக்குமான்னு பார்க்குறோம். நல்ல விஷயமும் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயத்த முடிவுக்கு வருமா அப்படின்னு பார்க்குறதும் இருக்குது இல்லைங்களா? எது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் உங்கள் சுய ஜாதகம் பெருசாக ஒரு பெரிய இண்டெக்ஸ் அப்படின்னே சொல்லிக்கலாங்க. பெருசாக எல்லா பலன்களையும் கொடுத்துரும். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.